ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மாடலில் பூஜை பேஸ்கெட் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்பில் பாட் மாடலில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரோல் ஆயிடுச்சு இந்த கூட போகிறதுக்கு. நான் இதில் 2 மெத்தட் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 டிசைனு நியூ டிசைனில் நான் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள். மேலே பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கேன். 2 மெத்தடில் போட்டிருக்கேன். வாங்க இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 அடி ஸ்கேலில் நம்ம 5 அடி 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். 5 முறை சுற்றிட்டு 8ல் வச்சுக்கோங்க. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 14 ஒயர் தேவைப்படும். முதல்ல ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. வயலட் கலரில் 2 ஒயர் கட் பண்ண ஒயரு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4ஆக இருக்கும். மடிச்சிங்கன்னா இதோடு சேர்த்து ரன்னிங் ஒயரோடு சேர்த்து அளந்து மடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த 2 ஒயர் பாருங்கள் ரைட் சைடில் கொண்டு வந்து இந்த 2 ஒயரையும் மடிச்சுக்கோங்க. சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாட் போடலாம். ரன்னிங் ஒயர் பாருங்கள் நம்ம அளந்து எடுத்த ஒயர் கீழே இருக்கணும். ரன்னிங் ஒயர் மேலே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் பாருங்கள் ரைட் சைடில் அதை இப்படி மடிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள் மடிச்சிருக்கோம் அதுக்குள்ளே விடணும். அதுக்கடுத்து சென்டரில் இருக்கு பாருங்கள் இந்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 ரூப்புகளையும் விட்டு வெளில இழுத்துடணும். இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. இந்த 2 இதுவும் கிராஸாக இருக்கு பாருங்கள். இது சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது பெருசாக இருக்குது. கீழே இருக்கிற ஒயரு மேலே இருக்கிற ஒயரு பெருசாக இருக்குது. இப்போ கீழே நம்ம இறக்கி இதை இழுத்துடணும். இந்த 2 ஒயரும் சரிசமமாக இருக்குது பார்த்துக்கோங்க. 2 சரிசமமாக இருக்குது. அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும். 6 நாட் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 7 நாட் போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 நாட் போட்டுட்டு இதே அளவு வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சரிசமமாக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சி நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி லூஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்காது. அது பார்த்து நம்ம கட் பண்ணணும். மறுபடியும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட்டு ஒயரும் விட்டுடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரும் இந்த லாஸ்ட்டு ஒயரும் விட்டுடணுங்க. விட்டுட்டு நடுவில் இருக்க பாருங்கள் கிராஸாக இருக்கும். அதில் நம்ம 6 நாட் போடணும். 1 2 3 4 5 6 2 2ஆக இருக்கும். அதில் நாட் போடணும். இதில் இந்த சைடில் இருக்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அந்தளவு வச்சு ஒயரை வச்சு நம்ம அளந்து மடிச்சிக்கலாம். சென்டரில் இருக்கு பாருங்கள் இந்த அளவு வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நாட் போட்டு வரணும்.
ஃபஸ்ட் லைனு எல்லா வயசும் நம்ம நாட் போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போடணும். அதுக்கடுத்த 2 நாட் போடணும். அதுக்கடுத்தது 3 நாட் போட்டுட்டு இதே அளவு வச்சு கட் பண்ணி விட்டுடணும். இந்த அளவு வச்சு கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட் நாட்டும் விட்டுட்டு நம்ம நாட் போட்டு வரணும். முதல்ல 6 நாட் வரும், அடுத்தது 5, 4. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி 4 நாட்டு 4 லைன் போடணும். 4 நாட் வர மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த சைடு 3 லைனும் இந்த சைடு 3 லைன் போட்டுட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயரு கிராஸ் ஆகும், 2 ஒயரு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஒயர் எடுத்துக்கோங்க. 5 அடி 7 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒயரை நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்கள், இதில் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே இந்த இதுலேயும் சொருகலாம், இல்லை மேலே இதுலேயும் சொருகலாம். ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கரெக்டாக வச்சு நம்ம ஒயரை சரிசமமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி சொருகணும் கிராஸாக. இந்த 6 சைடில் ஒரு ஒயர் இருக்கு பாருங்கள், அந்த இதில் தான் நம்ம சொருகணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொருகிட்டோம், இப்போ கிராஸாக இந்த மாதிரி இங்கே ஒரு ஒயர் இருக்கும் பாருங்கள், இதில் ஒரு ஒயர் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக சொருகணும். இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி சொருகணும். இது பாருங்கள், நான் வந்து இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கிராஸாக சொருகிட்டேன். சொருகிட்டு இதுக்கு அடுத்தது நம்ம இது 2 சேர்த்து நாட் போட போகிறோம். 6 பக்கமும் நம்ம இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போட்டுடலாம். முதல்ல அதை டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க.
6 சைட்லேயும் தனியாக இருக்கும் ஒரு ஒயரு, அதில் தான் நம்ம சேர்த்து நாட் போடணும். நாலு பக்கம் போட்டோம். 5வது சைடில் போடுறோம். நீங்கள் எல்லா பக்கமும் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற ஒயர் வச்சு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த அளவு வச்சு தான் கட் பண்ணணும். 6 பக்கமும் கட் பண்ணி நாட் போட்டுட்டு வரணும். இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு ஒயர் பாருங்கள், இந்த அளவு ஒயர் வச்சு தான் நீங்கள் கட் பண்ணி வரணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ 6 சைடும் இதே மாதிரி போட்டுட்டோம். இதில் பாருங்கள், நடுவில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். 3 நாட் வரும். எல்லா பக்கமும் 3 நாட் வரும். அதில் கிராஸ் நாட் போடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நாட் போட்டுட்டேன். 6 சைடுமே இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் நம்ம கிராஸாக போட்டு வரணும். இந்த மாதிரி 2 லைன் நம்ம போடணும். ஒரு லைன் போட்டிருக்கோம் கிராஸ் நாட்டு, அதுக்கு அடுத்த 2 லைனு நம்ம போடணும். இது மாதிரி நாட் போட்டு வரணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4. எல்லா சைடுமே 4 வர மாதிரி 4 லைன் போட்டுடணும். போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் உள்பக்கமாக நம்ம தள்ளி விடலாம். இந்த ரெட் கலர் ஒயர் இல்லாமல் நம்ம போட போகிறோம். கொஞ்சமாக ரன்னிங் ஒயர் விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும். 4 லைன் கிராஸ் நாட் போட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். ரெட் கலர் ஒயரெல்லாம் விட்டுட்டு 6 ரெட் கலர் ஒயர் இருக்கும், அதை விட்டுட்டு நம்ம நாட் போட்டு வரணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் பாருங்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயர்ஸ்க்கெல்லாம் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். ரெட் கலர் ஒயர் மட்டும் விட்டுடணும். விட்டுட்டு
நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வர போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வர நான் போட்டுட்டேன். இந்த ரெட்டு ஒயரெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு இப்போ இதில் நாட் போடலாம். லேடர் நாட்டு லெஃப்ட் சைடில் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த இதில் லூஸ் பண்ணிவிட்டு பேக் சைடாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் மடிச்சிருக்கோம் பாருங்கள், இதை வந்து இதுக்குள்ளே விட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். நல்லா கிட்டக்க வச்சு டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பக்கத்தில் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். மறுபடியும் லேடர் நாட் போட்டு இந்த மாதிரி 4 லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 லைன் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடணும். ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு நம்ம இந்த ரெட் கலர் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள், 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் நல்லா டைட்டாக பிடிச்சி சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த 4 நாட்லேயும் 4 லைன் இருக்கு பாருங்கள், 4 நாட்லேயும் சொருகி வெளில எடுத்துடலாம். பேக் சைடு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பிளெயினாக இருக்கும், இது வந்து பள்ளமாக இருக்கும். ஆறு பக்கம் 6 கார்னர்லேயும் நம்ம இந்த ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 4 நாட்டில் சொருகி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஆறு கார்னர்லேயும் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 6 சைடும் நம்ம 6 கார்னர்லேயும் இந்த மாதிரி சொருகி விட்டுடணும். இதுக்கு அடுத்தது நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். கிராஸ் நாட்டு ரெண்டு ஒயர் எடுத்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த 6 கார்னரில் இருக்கு பாருங்கள், ரெட் அண்ட் வயலட்டு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 6 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதில் நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இதிலலாம் ரெண்டு ஒயர் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 நாட் வரும். நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம ஃபுல்லாக கிராஸ் நாட் தான் போட போகிறோம்.
இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த சைடில் போடக்கூடாது. இந்த சைடில் இருக்கிற மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி ஷேப் வரும். இது பாருங்கள், நான் ஒரு சைடில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம கிராஸாக நாட் போட்டு வரணும். நீங்கள் 6 கார்னர்லேயும் நாட் போட்டிங்கன்னா அதுக்கடுத்தது 3 நாட் வரும் எல்லா பக்கமும். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன்லேருந்து கிராஸாக போட்டு போகணும். இந்த மாதிரி தான் வரும். 2 ஒயராக சேர்த்து கிராஸ் நாட் போடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 லைன் வர மாதிரி நான் கிராஸ் நாட் போட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம இந்த நாட் இருக்கு பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அதை நம்ம கிராஸாக சொருகி விட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடும் சொருகி விட்டுடணும். ஃபஸ்ட்டு நாட் விட்டுட்டு செகண்ட் நாட்லேருந்து சொருகணும். ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 லைன் நம்ம சொருகி விட்டால் போதும். இந்த மாதிரி சொருகிட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக. பாருங்கள், நான் வயசெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஈவனாக கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைனில் போட்டிருக்கோம். இது இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கோம். 2 மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இது ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைப்பிடி போட்டு பூஜை பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கைப்பிடி போட்டோன்னு இந்த ஷேப்பே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பூஜை பேஸ்கெட்டு 2 நியூ டிசைனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 10 அடி 8 இன்ச்சு நான் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இது ஜாயின் பண்ணுறதுக்கு 1 அடி எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் போட்டுட்டு ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு உள் பக்கமாக சொருகியிருக்கேன். 3 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணனால இந்த மாதிரி ஷேப் வந்திருக்கு. இதுலேயே சிங்கிள் டாட்லேயும் போடலாம். இப்போ இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.